வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா இறைவனையும் நான் பிரார்த்திக்கிறேன். இப்ப இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள் மேச ராசிக்கு நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மாதம் மாதம் நம்ம ராசி பலன்கள் எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கோங்க. அதனால இப்ப தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது, அதனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாக இந்த வருடம் பார்த்துட்டீங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடத்துல நம்ம இந்த சித்திரை மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. ஆங்கில டேட்டு படி பாத்தீங்கன்னா இப்ப ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சித்திரை 1ஆம் தேதி பிறக்குதுங்க. அப்படி சித்திரை 1ஆம் தேதி பிறக்கும் போது நம்மளுடைய முதல் ராசியான மேச ராசி அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய். அது மட்டும் இல்லாம சித்திரை மாசம் சூரியனுங்கிறது உச்ச கிரகமா மேசராசில இருக்கிறதுனால பாத்துட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. செல்வாக்கு நிலை உயரப்போகுது. உடல் ஆரோக்கியத்தில இருந்து, பொருளாதாரத்தில இருந்து, குடும்ப ஒற்றுமையில இருந்து எல்லாமே உங்களுடைய லைஃப்ல ஒரு லைஃப் ஸ்டைலே உங்களுடைய மாறப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ராசியில பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்குங்க. அது மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு மாறும்போது உங்களுக்கு விரைய குருவா குடும்ப குருவா வரப்போகுதுங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா செல்வாக்கு நிலை உயரப்போகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருடம் பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல முடிவு காலங்கிறது கண்டிப்பா வரப்போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு காரணங்கள் எடுத்தாலும் தடங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், பிரச்சனைகள், நம்ம ஒரு விஷயத்துல நம்மளால முடிவெடுக்க முடியாம ஒரு சூழ்நிலைகள், எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, திடீர்னு கோபம், டென்ஷன், ரெண்டாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு குழப்பங்கள் இருக்கும். இது மாதிரி பண்ணியிருக்கலாமா, அது மாதிரி பண்ணியிருக்கலாமா, அப்படி இருந்திருக்கலாமா, இது எல்லாமே உங்களுடைய லைஃப்ல கண்டிப்பா இது நடந்திருக்கும். ஆனா இந்த குரோதி வருடம் சித்திரை மாதத்துக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களோட லைஃப்ங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போக போகுதுங்க. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலங்கிறது இந்த மேசராசிக்காரங்கள் கண்டிப்பா இருக்க போகுது. எப்பவுமே ஒரு துணிஞ்சு எந்த ஒரு செயலா இருந்தாலும் எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் நம்ம துணிச்சு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே மேசராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் செல்வாக்கு நிலை கண்டிப்பா உயரப்போகுது. தொழில பாத்துட்டீங்கன்னா ஒரு நிரந்தரம் இல்லாத தொழில், ஒரு அங்கீகாரமிக்கான ஒரு தொழில் எல்லாம் இருந்தவங்களுக்கு கட்டாயம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அங்கீகாரமான ஒரு தொழிலுங்கிறது கண்டிப்பா இருக்கும். சொந்த தொழில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு போய் அங்க போய் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அங்க ஒரு சொந்த தொழில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள், தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். செல்வாக்கு நிலைகளுக்கு கண்டிப்பா உயரப்போகுதுங்க. ஒரு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள். இத்தனை நாள் பாத்துட்டீங்கன்னா நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். நமக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை, ஒரு பேர் இல்லை, எல்லாமே இருந்தது. நம்மளால மற்றவங்க டெவலப் ஆனாங்க, நம்ம டெவலப் ஆக முடியலையே அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரப்போகுது. மெயினா பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் இந்த சித்திரை மாசம் பாத்தீங்கன்னா சூரியன் உங்க ராசியில உச்சக்கிரமா இருக்கிறதுனால இந்த உடம்பு ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும். அது எல்லாமே விலகி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போதுங்க. இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா தொந்தரவுகள் கொடுத்துட்டே தான் இருக்கும். நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே தான் இருந்திருப்பீங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துமே நம்மளால பாத்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருந்திருக்கு. அப்படி நீங்க நினைச்சவங்களுக்கு கட்டாயம் இப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நல்ல முன்னேற்றங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்காமலேயே கண்டிப்பா இது நல்லதுங்கிறது நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வருட முற்பாதியிலே பாத்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை வச்சு ஒரு தேங்காய் பழம் வாங்கி ஒரு சக்கரை பொங்கல் வச்சுட்டு நீங்க கண்டிப்பா கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வத்தோட அருளுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மாதத்துக்கு ஒரு முறை செவ்வாயோட அதிபதினால முருகன் கோயிலுக்கு மாதத்துல ஒரு நாள் கண்டிப்பா நீங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே அமையும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த மேச ராசிக்காரங்களுக்கு வீடு கட்ட வேண்டிய யோகம், இடம் வாங்க வேண்டிய யோகம், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய யோகம், தொழில் அமைக்க வேண்டிய யோகம், வண்டி வாகனங்கள் அமைக்க வேண்டிய யோகம், வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க முழுமையா பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி ஆளராக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க.
கணவன் மனைவிக்குள்ள என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிரிஞ்சு இருந்தாலும் இந்த சித்திரை மாசத்துக்கு மேல கண்டிப்பா இந்த வருடம் நீங்க வந்து ஒன்று சேர்ந்து ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து கண்டிப்பா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் குழந்தை பாக்கியம் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இத்தனை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருட காலமா ஜென்ம குருங்கிற ராசியில இருந்தனால மே மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம குரு ரிஷப ராசிக்கு மாற போறாரு. அது இல்லாம சித்திரை மாசம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுங்கிறது உச்சக்கிரகமா இருக்கு. உங்க ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரைஸ்தானத்துல வரப்போறாரு. அதனால இருக்கும்போது கண்டிப்பா குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையில இருக்கும். சொந்த பந்தங்கள்னால பிரிஞ்சிருந்த சொந்தங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால வந்து இந்த காலகட்டத்துல நீங்க எடுத்த முடிவுகள் அது கரெக்டா இருக்கும். ஆனால் பட் இந்த சூரியனுங்கிறது உச்சக்கிரகமா இருக்கிறதுனால ஒரு விஷயம் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா யோசிச்சு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கடன் தொல்லையில் இருந்திருக்கும். நம்ம லைஃப்ல வந்து கடன் வாங்கிட்டே தான் இருக்கோம், நம்மளால கடன் கட்ட முடியாதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த கடன் தொல்லையில் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது கண்டிப்பா உருவாகும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒருத்தரை நம்பி நீங்க பணம் கொடுத்துருப்பீங்க, அது உங்க கையில வந்திருக்காது. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க கொடுக்காதவங்க கூட உங்களை தேடி வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு மன தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் ஒரு தன்னம்பிக்கையோடையும் இருக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பா வரும். கண்டிப்பா விடாமுயற்சி உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க எதா இருந்தாலும் நீங்க துணிஞ்சு பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த குரோதி வருடம் சித்திரை மாசத்துல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலம் வந்து வாழ்க்கையில நீங்க நினைச்சது சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா கண்டிப்பா இருக்கும். உங்க ராசிநாதனும் சரி ஜென்ம குருவா இருந்தாலும் இப்ப அது மாறி குடும்பஸ்தானத்துல 2ஆம் இடத்துல குரு வந்து ஒரு வருட காலமா இருக்க போதுங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல ராகு பகவானும் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்கும்போது கண்டிப்பா மேச ராசிக்காரங்க துணிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளா தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க துணிஞ்சு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாம வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வண்டி வாகனங்கள் நீங்க வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். தொழில இடமாற்றங்கள் வரும். ஒரு பார்ட்னர் சார்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கேன், நான் தனிச்சையா ஒரு தொழில் பண்ணோம் அப்படி நீங்க நினைச்சீங்கனாலும் தாராளமா தனிச்சையா தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த வாய்ப்பை நீங்க முழுமையா பயன்படுத்தி எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஜெயிக்கக்கூடிய திறமை இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இருக்கு. அதனால இந்த வருடம் நீங்க முழுமையே நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த வருடம் இருக்க போகுது. அது என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கிரகநிலையின் கோச்சாரப்படி ஒரு பொது பலனை நம்ம சொல்லிட்டு இருக்குங்க. நம்மளுடைய சுய ஜாதகத்துல ஆரம்பத்திலேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த சித்திரை மாசத்திலேயே ஆரம்பத்திலேயே உங்களுடைய ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு, இந்த வருடம் நம்ம என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது, எந்த வழியில போனா நமக்கு நல்லது, என்ன திசை நடக்குது, அந்த திசைக்கான கடவுள் என்ன, இந்த வருடம் நம்ம என்ன பண்ணலாம், எந்த வழியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா நீங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். நினைச்சதெல்லாம் கைக்கூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அமையும். அதனால உங்களோட ஜாதகத்தை நீங்க பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.